பப்பி, வீட்டில் விளக்கேத்தியாச்சு. வீடு சுற்றி பார்த்துட்டியாமா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சந்தோஷம். பெரியம்மா, உங்ககிட்ட நான் சரியாவே பேசவே இல்லை. 2 நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன். பேசிக்கலாமா? 2 நாளைக்கா? அதெல்லாம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருக்கணும். நீ ஒரு வாரத்துல இங்கே இருக்க மாட்டேன். என் வீட்டுக்கார யார் பாக்குறது? வீட்டுக்கார இங்கே கூட்டிட்டு வந்துருங்க. அதெல்லாம் வேண்டாமா. ஏன் உங்களுக்கு சிரமம்? பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை. நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம். அதான் எங்களை பார்க்க என் பையன் இருக்கானே. உங்களுக்கு எதுக்குமா? உங்களுக்கே இப்போதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க ஏன் உங்களுக்கு தொந்தரவா இருக்கணும்? சொல்லு பாப்பா. நீங்க நல்லா இருந்தாலே அதுவே எனக்கு போதுமா. சரிம்மா, அடுத்த வாட்டி வரும்போது பெரியப்பாவையும் சேர்த்து தான் கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா. ராஜு, நீ எதுவும் பேசவே மாட்டேங்கிற? நான் பேசுறதுல என்னமா இருக்கு? அத்தை, உங்களுக்கு சந்தோஷமா? நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இனிமேட்டு எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். ஆமா, வேணாம் விடு, நானே பாத்துக்கிறேன். இனிமே நான் தான். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாலும் மலை கொடுக்கறது இல்லையா? போக்கா. ஆமா ஆமா, இப்படி பேசிட்டு இருக்கிறதுலே மறந்தாச்சு. இதோ போய் எடுத்துட்டு வரேன். அதான் நான் வந்துட்டேல, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். புஷ்பாக்கா வந்துட்டாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, அவ சத்தம் தான் கேக்குது. சரி இரு, புஷ்பா எடுத்துட்டு வருவா. நீ உட்காரு. பெரியமா உட்காருங்க. பரவாயில்லம்மா. உட்காருங்க பெரியமா. நான் உனக்கு பெரியமா கிடையாதுமா, இன்னொரு அத்தை. ஆமா பாப்பி, நானே உன்கிட்ட சொல்லுன்னு நினைச்சேன். நான் தான் பெரியமான்னு கூப்பிடணும், நீ அதே கூப்பிடுறே நினைச்சிட்டே இருந்தேன். உனக்கு அவங்க அத்தை வேணும். அப்படியா? சரி சரி. வாங்க புஷ்பாக்கா. சரிம்மா, உங்களுக்கு பால் எடுத்து வந்திருக்கேன். இந்தாங்க குடிங்க. என்னது பாலா? எனக்கு பிடிக்காதுக்கா. நீ தனியா இருக்கும் போது பால்லாம் குடிக்க மாட்டேன். இங்க வந்து எல்லாத்தையும் குடிச்சு பழகணும். என்ன சரியா? இல்ல வேணாம். பால் மட்டும் குடிச்சா எனக்கு வாந்தி தான் வந்துடும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த 10 நாளைக்கு நீ பால் தான் குடிக்கணும். நீ குடிக்கணும், மாப்பிள்ளையும் சேர்ந்து குடிக்கணும். அப்படியா? சரி கொடுங்க, பழகிக்கிறேன். அப்படியே வாழைப்பழமா? வாழைப்பழமும் வந்துருச்சு. இதே நீ சேர்த்து தான் சாப்பிடணும். அப்பி, பாலை நீ மட்டும் குடிக்காத, தம்பிக்கு கொஞ்சம் குடு. நானே பால் குடிக்க மாட்டேன். என்னக்கா நீ வேற. நீ பாதி, ராஜு பாதி குடிக்கட்டும். அதான் அவர் குடிக்கட்டும், அப்புறம் நான் சாப்பிடுறேன் பால். நீ குடி பாப்பி. குடிங்க மாமா, அப்புறம் நான் குடிச்சுக்கிறேன். அப்படியே வாழைப்பழத்தையும் சாப்பிடுங்க. வாழைப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் பிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் நீயே சாப்பிட்றாத. ராஜுக்கும் பாதி குடு. போக்கா, நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். இல்லம்மா, நீ சாப்பிட்டுட்டு தம்பிட்ட கொடு, சரியா? சரிட்ட. இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம். மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலும் பழமும் கொடுப்பாங்க. மாப்பிள்ளை பாதி குடிக்கணும், பொண்ணு பாதி குடிக்கணும். அதே மாதிரி வாழைப்பழமும் மாப்பிள்ளை பாதி பொண்ணு பாதி சாப்பிடணும். நடைமுறை வழக்கம் காலம் தொட்டு அப்பையில இருந்து வந்துட்டு இருக்கு. சரிங்க. என்ன செல்லம்மா, ஒண்ணு மறந்துட்டியே? என்னக்கா? பொண்ணு மாப்பிள்ளைங்க பாலும் பழம் குடிக்கட்டும், வா தனியா போய் பேசுவோம். சரி சரி வரேன். பா நீயும் வாமா. சரிம்மா. பப்பிமா, மகன் கூட பேசிட்டு இதோ நாங்க வந்துடுறோம். சரிங்க. மாமா, என்ன மாமா பால் அப்படியே வச்சிருக்க? குடிச்சிட்டு கொடுங்க. உனக்கு தான் பால் பிடிக்காதே, நானே எல்லாத்தையும் குடிச்சறேன். இப்பதானே அத்தை சொல்லிட்டு போனாங்க, இன்னும் மாப்பிள்ளை பாதி பாதி குடிக்கணும்ட்டு. குடிச்சிட்டு கொடு. அப்படியா? சரி சரி, இரு முத வாழைப்பழத்தை சாப்பிடு. சரி மாமா. என்ன மாமா குடிக்காம அப்படியே வச்சிருக்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முத பக்கத்துல வா. ஆமா, இது ஹாலு. நீ பாட்டுக்கு சும்மா நிரு மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் முத்தம் குடினா கொடுக்க மாட்டேன்ட்ட. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்பயாவது முத்தம் கொடுப்பேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முன்னாடி அப்புறம் பாத்துக்கலாம். என்ன புருஷன் ஒரு முத்தம் கேக்குறது தப்பா? கேட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாங்கிற? மக்களே பாருங்க, என் பொண்டாட்டி எப்படிலாம் நடந்துக்கிறான்னு. அப்படியே பண்ணிட்டு இருந்தா கூட்டு கேஸ் ஆயிருண்டி, பாத்துக்கோ. கூட்டு கேஸ் தானே, பாத்துக்கலாம். வாழைப்பழத்துல ஓரமா வை. வச்சாச்சு. அடுத்து என்ன? பாரு மாமா, அடுத்து பக்கத்துல வா. ஏதாவது சொல்லிட்டு இருந்த கண்ணாடி உடச்சு முடியும், பாத்துக்கோ. ஏதோ பேசிட்டு வரேன்னு போயிருக்காங்க, திருப்பி வந்தாங்கன்னு வச்சுக்கோ. பாடு கை கால வச்சுட்டு சும்மா நிரு மாமா. சும்மா தானே உட்காந்துருக்கேன், ஏன்டி என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல, அடுத்து நீ ஆரம்பிப்பியே முத்தம் கொடுக்கணும்ட்டு. நம்ம ரூம்ல போய் பாத்துக்கலாம். என்ன? ரூம்ல தானா? ரூம்ல வேணா, ரோட்டுக்கு போயிடலாமா? என்னடி பேசுற? அப்புறம் கொஞ்சம் கூட கூறு வார்த்தை தெரியாத மாமா வரைக்கியே. இப்ப எப்படி நடந்துக்கூட தெரியாதாக்கும் உனக்கு. சரி சரி, நீ குடுக்கலன்னா நானாவது கொடுக்குறேனே, அதையாவது அக்செப்ட் பண்ணிக்கோடி. இப்படியே பேசிட்டு இருந்த இங்க இருந்து எந்திரிச்சு எங்க அத்தை கூட போயிருவேன். என்னடி கல்யாணம் ஆகி முத நாளே உங்க அத்தை கிட்ட போயிருவீங்களா? சொல்றதை கேட்கலன்னா அதான் நடக்கும். சரிங்க எஜமானி அம்மா, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேக்குறேன். கேக்குறீங்களா? அப்ப வாயை மூடிட்டு உட்காருங்க, எதுவும் பேசாதீங்க. சரி எஜமானி அம்மா. அப்படிதான் இருக்கணும். நான் பயந்துட்டேன். என் சிரிப்பை பார்த்து பயந்துட்டீங்களா நீங்க? ஆமா ஆமா மாமா. இல்ல ஒண்ணு இல்ல, அழகான சிரிப்பு, நல்லா இருக்கு. அப்படிதான் சொல்லணும். நான் சமைச்சாலும் சிரிச்சாலும் பாட்டு பாடினாலும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாமா, சொல்றது புரியுதா? புரியுது. அதனால சிரிப்பா சொன்னாதான் என்ன? ஓகே. ஏக்கா, இதை தனியா பேசணும்னு சொன்னீங்க, என்னது? அடி கூடு கேட்டவளே, அவங்களுக்கே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. பாடு முன்னாடி இன்னும் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு ஆசா பாசெல்லாம் இருக்குல்ல, விடு, அவங்களும் தனியா பேசிக்கணும். அதான் ஆமாக்கா, மறந்துட்டேன் பாரு. நல்லா மறந்தப்போ இனிமேலாவது பையன் முன்னாடி சுத்திட்டு இருக்காரு. அவளை கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயா விடு, முன்னாடி கூட நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். என்ன? சரிக்கா, உங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் உனக்கு பேரன் பேத்தியை விட்டு கொடுப்பாங்க, பாத்துக்கோ. சரிக்கா.
அப்புறம் நைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியாடி? அதான் நான் பாத்துக்கிறேம்மா. அப்படியா? கட்டில் மெத்தெல்லாம் அலங்கரிக்கணும்ல. அம்மாடி, நான் கூட சொல்லணும். உங்க வீட்டுல தான் பெரிய மரக்கட்டில் இருக்கே. அளந்தொட்டு என் மாமியார் முதற்கொண்டு நான் முதற்கொண்டு அதுலதான் குழந்தை பெற்றுக்கிட்டோம். அந்த மரக்கட்டிலே போட்டுடலாமா? ஏண்டி அந்த கட்டிலேவா? ஏன் ஒரு புது கட்டில் ஒன்று வாங்கியிருக்கலாம்ல? அப்படிலாம் இல்லக்கா, அந்த மரக்கட்டில் ரொம்ப ஆசையான கட்டில். அதில் தான் என் மாமியார் எல்லாமே நாங்களாம் குழந்தையெல்லாம் பெற்றெடுத்தோம். அதுக்காக ரொம்ப பழங்காலத்து கட்டில். அதுக்காக தான் சொன்னேன். பழங்காலத்து கட்டில் நீ நினைக்கிற எவ்வளோ ராசியானது தெரியுமா? சரி, நீ ஆசைப்படுற, அப்படியே ரெடி பண்ணிடுவோம். இந்த ரூம்ல தான் அந்த கட்டில் இருக்கு. அப்படியாம்மா? சரி, எத்தே பூவெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேம்மா. இப்போ எல்லாத்தையும் அலங்கரிச்சிருமா? சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே இன்னொரு விஷயம் சொல்லுண்டி உன்ட்ட. என்னதுக்கா? உன் பையனுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமாக்கா, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னது, கல்யாணம் ஆயிடுச்சா? நமக்கு சொல்லவே இல்லை இந்தக்கா. இல்லடி, நான் சொல்ல வருது என்னன்னா, இன்னஞ்சிருச்சு, அதுங்க சந்தோஷமா இருக்கட்டும். அதனால என்னக்கா, 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கும் சந்தோஷம். நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு 10 நாளைக்கு என் வீட்டும் தங்கிடுடி. ஏக்கா? என்ன சின்னஞ்சிருச்சுங்க, நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போகுது. என் பையன் விட மாட்டான்க்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கேக்குறேன். 10 நாளைக்கு அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன்டா தம்பி. அதான் உன்னை பாத்துக்க, பப்பி வந்துட்டால. சரி பாக்கலாம்க்கா. நானும் முன்ன பின்ன உன் வீட்டுக்கு வந்து தங்கினதில்ல. நான் வந்திருக்கேன், வந்துட்டு சாயந்தரம் கிளம்பிடுவேன். மாமா வேற முடியாம கிடக்குறாரு, அவரை வேற நீயும் பாத்துக்கிற. நான் வந்து வேற இருந்தேன்னா சங்கடம் இருக்கா உனக்கு? அதுக்காக தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்ல, எனக்கு ஒரு சங்கடமும் இல்லடி. நீ பாட்டுக்கு அங்க 10 நாளைக்கு இரு, ஒன்னும் இல்ல சரியா? மருமோ எதுவும் சொன்னாங்கன்னா, மருமோ தான் தனியா போயிட்டாங்களே, இன்னும் என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? நானும் என் வீட்டுக்கார மட்டும்தான். இப்ப உங்க மாமா பாத்துக்க ஆள் விட்டு வந்திருக்கேன். 2 நாள் வேற கிளம்பணும் நான் ஊருக்கு. கிளம்பும் போது அப்படியே என் கூட நீயும் வந்துரு. என்னன்னு ராஜுட கேட்டு சொல்றேன்க்கா. சரி, கேளு. சரி வா, உள்ளார போவோம். சரிக்கா. எனக்கெல்லாம் சொல்லாம உன் பையனுக்கு நீ கல்யாணம் வேற பண்ணிட்டியா? நான் எத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன், எனக்கு சொல்லுக்கா, நானும் வரேன்ட்டு. ஆனா இனி நீ வேத்து மனுஷியா பாத்துட்டீல. இருக்கட்டும்க்கா, இருக்கட்டும். நீ ஊருக்கு வேற போறேங்கிறீல, இப்போதைக்கு பாரு, உன் மருமக கிட்ட உன்னை பத்தி இல்லாத புலாதையும் சொல்லி உள்ள இருந்து வந்ததுக்கு அப்புறம் உனக்கும் உன் மருமகளுக்கு சண்டையை மூட்டிடுறேன். அப்புறம் யாருன்னு தெரியும் இந்த சரசுவ. மரக்கட்டில நல்லா பூவெல்லாம் போட்டு நல்லா அலங்கரிச்சாச்சு, சூப்பரா. இனிமே என்ன பப்பியும் ராஜுவும். நான் சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த கட்டில பார்க்கும் போது, நான் கல்யாணம் ஆகி புதுசுல நானும் என் வீட்டுக்காரும் புதுசா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற மாதிரி தான் தெரியுது. அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியாது. அவர் பாலை குடிச்சு மீதியை நான் குடிச்சு, அவர் பழம் சாப்பிட்டு மீதியை நான் சாப்பிட்டு, ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டு, அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்ப என்னன்னா, அந்த மனுஷனை கண்டு கூட மாட்டேங்கிறாரு. என்ன இது கூட என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு. மேல அவ்வளவு வெறுப்பு தட்டிருச்சு. பார்க்கலாம். வீட்டுக்கு போனோன்னா இந்த ஆளுக்கு ஒரு முறை மல்லிகைப்பூ வாங்கி குடியான்னு கேட்டா அவ்வளவுதான், வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன, ஒன்னும் சொல்ல வேணாம். அப்படியே 2 நிமிஷம் கட்டில உட்காந்து பாப்போம். சாரிங்க, அதே மாதிரி புடவை கிடைக்கல, அதனாலதான் சும்மா நார்மலா உட்காந்தாச்சு. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. மெத்த நல்லா இருக்கே. பழங்காலத்துல இருந்து வந்த மரக்கட்டில் மெத்த. நல்லபடியா பப்பி வாழ்க்கை ஆரம்பிச்சு குழந்தை குட்டின்னு பெத்து சந்தோஷமா இருக்கட்டும். என்ன, நான் ஒரே பாசிட்டிவா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவ வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டா. வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டு, இனிமே அவருக்கு பிரச்சனை இல்ல. இனிமே என்ன, அவ சந்தோஷமா லைஃப் ஆரம்பிப்பா. நான் போய் என் லைஃப ஆரம்பிக்க போறேனா? இல்ல, ஏற்கனவே லைஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு, திரும்பி போய் ஆரம்பிக்கணும். என்ன பேசுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். சரி, கீழே போலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னா புது மாப்பிள்ளை பொண்ணு ஆஜராயிடுவாங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். என்னடி, நான் சொல்றதை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படலையே? என்னக்கா, இங்க இருக்க வேணா, வீட்டுக்கு வா, நிமிட்டு உன் பையனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொன்னேனே, அததான் சொல்றேன். இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பழகிக்க வேண்டியதான்க்கா. ஏன்னா எது கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அவன் வாழ்க்கை தண்ணி ஆரம்பிக்கணும், சந்தோஷமா அவனை குழந்தை குட்டி பெற்றுட்டு நல்லபடியா இருக்கணும். அதேதான். அப்பவே உன் வீட்டுக்காரர் தவறிட்டாரு. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் உன் பையன் கூடயே சுத்திட்டு இருந்த. இப்ப பையனுக்காக ஒரு பொண்ணு வந்துருச்சு. எனக்கு வேலை கொஞ்சம் கம்மி தான், நான் பார்க்க வேண்டிய வேலைலாம் பப்பியே பாத்துக்குவா. ஆமாண்டி, உனக்கு வேலை கம்மியானாலும் வீட்டுக்கு வந்த மருமகளை மகளா பாரு. அக்கம் பக்கத்துல அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க நம்பி நீ பாடி சண்டை போட்டுலாம் இருக்காத. நீ பெற்றுக்கிறது ஒரு பையன், அவனை விட்டினா எங்க போய் இருப்ப சொல்லு பாப்போம். சரிக்கா, நீ எதுவும் சொல்ல வேணாம், எல்லாம் எனக்கு புரியுது. யார் வீட்டுக்கு போறேன், எங்கேயும் போக மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் பாட்டு வீட்லயே அடைப்பேன்க்கா. அதான் உனக்கு நல்லது. அதே மாதிரி பப்பியே எங்கேயும் வெளியே அனுப்பாத. வெளியே சரிக்கா, வெளியே அனுப்பாதனா உங்க 2 பேரும் எங்க வேணா போயிட்டு வரட்டும். தனியா பப்பி எங்கேயும் வெளியே அனுப்பாதா. சரிக்கா. கடைசியா ஒண்ணு சொல்றேன், மருமகளை மகளா பாக்கணும்டி. எதுவும் சொல்ல வேணாக்கா, எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. சரி. என்னம்மா புஷ்பா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா. நீயே பொண்ணை கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஆளும் பழமும் அப்படியே பப்பிட்ட கொடுத்துரு. சரிங்கம்மா. அம்மா, எங்க பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கணா? அவங்க 2 பேரும் ரூம்ல பேசிட்டு இருக்காங்கம்மா. சரிங்கம்மா. பப்பி குளிச்சுட்டாளா? நான் எல்லாமே சொல்லிட்டேம்மா. அப்ப மத்த விஷயம் நீ பாத்துருமா. சரிம்மா. கையில என்ன வச்சிருக்கீங்க? அதுவா, உனக்கு தான் பால் பிடிக்காதுல, அதனாலதான் பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு பால் பாயசம் பண்ணிருக்கேன். பாயாசமா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்க்கா. இது நீ மட்டும் குடிக்காம ராஜு தம்பிக்கு கொடு, சரியா? சரிக்கா. எங்க மாமா காணா? மாமா உள்ளாரதான் உட்காந்துருக்காரு.
பாருக்கா என் கூட தானே வரணும் அவரு. நீ மட்டும் தனியா விட்டுட்டு அவர் மட்டும் உள்ளார போய் உட்காந்துருக்காரு. அதெல்லாம் போ போ புரியும் போ. இந்த பாயசத்தை எடுத்துட்டு உள்ளார போ. சரிக்கா. போயிட்டு கதவை சாத்திக்கோ. இனிமே நமக்கு இங்க வேலை இல்லை, நம்ம கிளம்ப வேண்டியதான். என்னம்மா புஷ்பா, நல்லபடியா ரூம் அனுப்பிட்டியா? அனுப்பியாச்சுமா. ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? காலையில வேற சீக்கிரம் இருந்துருச்சோல, அதாம்மா ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணெல்லாம் சொருகுது வேற, போய் படுக்கணும். நான் கிளம்புறேம்மா, நீங்க போய் படுங்க போங்க. உங்க அக்கா அக்கானா? அக்கா போய் படுத்துருச்சு, நான் தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. சரிம்மா ரொம்ப நன்றிம்மா. நன்றிலாம் எதுக்குமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். காலையில வீட்டுல சமைக்க வேணாம், இங்க வந்து சாப்பிட்டுமா. புட்டி இடியாப்பம்லாம் ஆர்டர் சொல்லியிருக்கேன். பரவாயில்லம்மா, நான் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா நான் கிளம்பட்டுங்களா? இல்லம்மா இந்த டைம்ல நீ எப்படி தனியா போவ? ஆட்டோல தம்பியை வர சொல்லிருக்கியா? இல்லம்மா தெரிஞ்ச ஆட்டோ தான் வர சொல்லியிருக்கேன், நான் கிளம்பிடுவேன். பார்த்து பத்திரமா போமா. போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. நீங்களே தூக்க கலத்துருக்கீங்க, போனோடனே தூங்கிடுவீங்க. தெரிஞ்ச ஆட்டோ தாம்மா, ஒன்றும் பயம் இல்லை. நான் பார்த்து பத்திரமா போயிடுவேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க. நான் வரேம்மா. போயிட்டு வாமா.